Hi everyone, so இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3-in-1 tripod and selfie stick with wireless remote ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3-in-1 அதாவது 3 ஆப்ஷன் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அதனால வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்றது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் எப்படி அந்த பேர் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தென் இந்த காம்பேக்டான ஒரு உங்களுக்கு செல்ஃபி ஸ்டிக் கம் ட்ரைபாட் கம் ஒயர்லெஸ் கனெக்டரோட ரிமோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்குல் பிராண்டிங் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கம்பெனி அப்படின்றது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்படி ஹோல்ட் பண்ண முடியுது. தென் மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோன் ஹோல்டு பண்ணுறதுக்காக அழகான கிரிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரப்பர் கிரிப் மாதிரி இருக்குது, சிலிக்கான் மாதிரி சம் பேஸ்டு அந்த மாதிரி கம்போசிட் மாதிரி இருக்குது, கம்போசிட் மெட்டீரியல் மாதிரி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஃபிக்ஸ்ட் எண்டாகவும் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் எண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம ஃபோன்ஸ் வந்து எந்த மாதிரி சைஸ் ஃபோனாக இருந்தாலுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒயர்லெஸ் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நான் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி நம்ம நார்மல் சர்க்கிள் செல் பேட்டரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா CR1632 அப்படின்ற சைஸு ரீப்ளேசபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் வெயிட்டும் பார்த்திங்க அப்படின்னா 155 கிராம்ஸ் தான். தென் எக்ஸ்டெண்டட் லென்த் பார்த்திங்க அப்படின்னா 1030 mm கொடுத்துருக்காங்க. தென் கொலாப்ஸ் லென்த் பார்த்திங்க அப்படின்னா 194 mm கொடுத்துருக்காங்க. தென் மவுண்ட் ஹோல்டர் பார்த்திங்க அப்படின்னா 60லேருந்து 98 mm வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது, எக்ஸ்டெண்டபிளாக இருக்குது. எக்ஸ்டெண்டபிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 103 சென்டிமீட்டர் வரைக்கும் இது போகுது. ஸோ இட் இஸ் குட். பார்த்திங்களா 103 சென்டிமீட்டர் வரைக்கும் இது போகுது. தென் பார்த்திங்க அப்படின்னா இல்லை ட்ரைபாட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கீழே வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு ட்ரைபாடுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸோ இந்த ரிமோட்டை நம்ம கழட்டிட்டோம். ஸோ ரிமோட் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ரிமோட் நம்ம இங்கே வந்து ஈஸியாக வந்து லொக்கேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈஸியாக அதை வந்து ரிமூவும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சாக்கெட் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ட்ரைபாடை வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து இப்படி 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஈஸியாக வந்து இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிக்கலாம் 2 பக்கமும். ஸோ ரொம்ப சூப்பராக காம்பேக்டாக இருக்குது. ட்ரைபாட் கம் ஸ்டாண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரைபாட் மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகுது. நம்ம எப்படி வேணால் நம்ம இந்த ட்ரைபாடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல லொக்கேட் பண்ணிக்கலாம். தென் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்றப்ப பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்திங்க லாக் பண்ணிவிட்டேன். இதுக்குள்ளே லாக் ஆகிடுது. லாக் ஆனதுக்கப்புறமேட்டு இதை நம்ம வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம செல்ஃபி ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, தென் பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வேறு ஃபோனோட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிமோட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இது என்னன்றது காமிச்சிடும். இதுக்குள்ளார இது சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. அதாவது பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஓப்பனிங் இருக்குது. ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, நார்மலாக ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருந்த பேட்ரி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பேட்ரிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில்
ஓகே, ரீப்ளேசபிள் பேட்ரி பிரச்சனை கிடையாது. ஸோ சார்ஜ் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. பட் பேட்ரி வந்து நம்ம பேக்கப் வச்சுக்கணும். பேக் பண்ணிடுவோம். ஓகே, ஈஸியாக பேக் பண்ணிட்டோம். நம்ம நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ண போகிறோம். வேறு ஒரு மொபைலில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் இப்போ வேறு ஒரு டிவைஸோடு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிட்டு அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வேறு ப்ளூடூத் டிவைஸ், வேறு ஒரு மொபைலில் நான் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறேன். இது கனெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு லைட் வந்து இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து பிளிங்க் ஆகும். ஸோ பிளிங்க் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா V2 அப்படின்றது நம்ம ஸோ ஆல்ரெடி கனெக்ட் பண்ணனால கனெக்ட் ஆகிருக்கு. இல்லைன்னா பேரிங் அப்படின்றது கேட்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, V2 இஸ் கனெக்டட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து கேமராக்குள்ளே போகிறோம். ஸோ கேமராக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கேமரா ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ரிமோட் நம்ம கையில் இருக்குது. கிளிக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த செல்ஃபியை நம்ம ஸ்டிக்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வச்சுட்டேன். ஸோ ரிமோட்டில் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ எப்படி கிளிக் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். எஸ், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரிமோட் வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் ஆகுது. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் எடுக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு அவுட்டோரில் எடுத்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு லாங் டிஸ்டன்ஸில். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம அந்த கேமரா ஆப்ரேட் பண்ண போகிறோம். ரிமோட்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸ்னாப் ஆகுது. செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் கிளியராக தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கே வச்சு எடுத்தது வந்து இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். குட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல டிஸ்டன்ஸ்லேயும் நமக்கு எடுக்கலாம். ஸோ அதாவது ஃபேமிலி செல்ஃபீஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம லாங் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு நம்ம ஈஸியாக அந்த ரிமோட் மூலமாக வந்து சூப்பராக ஆப்ரேட் பண்ணலாம். ரியலி சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து ரியலி வொர்த்தபிள். இதுக்கான ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ரியலி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் 3-in-1 கான்செப்ட் அப்படின்றனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீலாகர்ஸ் பண்ணுறவங்களுக்கு தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாங்கில் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். பட் இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிமோட்லேயே ஈஸியாக நம்மளே செல்ஃபி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ப்ராடக்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்டே டியூன் as you do, and thanks for supporting me as you do. Bye bye.